என்னை சுற்றி பல லட்சக்கணக்கான படை இருக்கு. சும்மா இதெல்லாம் நாங்கள் வந்து விட்டு அப்படி சின்ன பயில நினைக்காதீங்க. அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன், என்னை வளர்த்த தலைவன் எப்படிமா சாக துணிஞ்சிரு, எல்லாம் சாதாரணமாயிரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காப்ல. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. அதிகபட்சம் நீ என்னை ஜெயிலில் போடலாம், போடு. உங்க அப்பா போட்டவர் தானங்க, போட்டவர் தானே. ஓராண்டுக்கு மேல போட்டார், தொடர்ச்சியா போட்டார். பயந்த மாதிரி தெரியுதா சொல்லு? பயந்த மாதிரி தெரியுதா இல்ல பயப்படுற மாதிரி தெரியுதா? வழக்கு அது என்ன, நான் பார்க்காத வழக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான். எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தாரு, அவர் அரசியல் இல்லை. இப்போ அவரை நான் முந்தி போயிட்டேன். அவர் 200 வச்சிருந்தாரு, இப்ப நான் 230க்கு மேல போயிட்டேன். நீங்க பெரியார பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க. நான் கேட்கறதுக்கு தான் நீங்க பதில் சொல்றோம். மொழி பொறியியருடைய தினத்தை நீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா? இப்ப புதுசா வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா? மொழி பொறியியல் இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடி உயிர் நீத்த வீர மறவர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை எல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸ்? சுட்டு கொல்லுங்க, 4 காலி பயல்களை சுட்டு கொண்டீங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமகன் யாரு? ஐயா பெரியார். முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யாரு? தம்பி அண்ணனுக்கு எடுத்து அது பெரியார். இப்போ நீங்க ஒண்ணு இவரை தலைவரா வச்சுக்கிறீங்க, போராடி சத்த எங்களை மொழியக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க. இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற. ஒண்ணு இங்க நில்லு, ஒண்ணு இல்லைன்னா இங்க நில்லு. கேட்கறதுக்கு பதில் இருக்கா? ஏதாவது இருக்கணும்ல. நீங்க மொழி அழிந்தால் இனம் அழிந்துருவீங்க. மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம். இனம் அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும். அழிந்தால் இனம் அழிஞ்சிரும், அதான் கடைசி. அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல. இந்த மொழி சனியன், இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிரும்டா, எதுவுமே இருக்காதான்னு. அந்த மொழியை அழிங்கன்னா இன அழிப்பு தானே அது. அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இது உண்மையா? இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா? இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும். இழிவா பேசிட்டாரு போடுறா வழக்குன்னு போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? நானு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஆஜரா சரியில்ல. காலையில 6 மணி, காலையில 6 மணிக்கு எனக்கு வசதியான நேரத்துல தான் நான் ஆஜராக முடியும். 8ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. 2ஆம் தேதி போராட்டம். இப்ப நாளைக்கு போயிருந்து நாளைக்கு கிளம்புனாதான் நான் 2ஆம் தேதி தென்காசியில போராட்டம். அப்ப திருப்பி ஒவ்வொரு இது நான் குறிச்சிட்டேன், சோறுட்டிலாம் ஒட்டிட்டோம். அதுல பின்னடைய முடியாது. வேணா ரொம்ப காவல்துறை விரும்பினா வேணா போய் நேர் நின்று அதையே தான் சொல்லணும். அப்ப அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லணும். வாய்ப்பு இருக்காப்பா? போவேன். போய் இப்ப கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவிட்டு போவேன். ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல. ஆமா, அவங்க என்ன அவ்வளவு மதிப்பு இல்லை. அந்த பொம்பளை கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டுல. ஏன்னா இது தேடி போய் வீட்டுல போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்ல, அப்படி இல்லை. அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லிதான் விசாரிப்பாங்க. போவேன். போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படி 6:30 ஆயிரம் 6 மணி போல போவேன், உறுதியா போவேன். அததான் நானும் கூப்பிடுறேன், வர சொல்லுங்க அப்படின்னா. அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும், அவங்கள வர சொல்லிட்டுல கூப்பிடணும். எங்க ஆட்கள் சந்திக்கணும் இல்ல, சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்புக்கே வரல. குறிப்பா 2 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அவங்களுக்கு அந்த நடிகைக்கு
சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதுதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிதான் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேக்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்ப நான் செய்யறத தப்பு நினைக்கிறேன். அப்ப நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்க தான் அவர் தராரு, அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நானே தெற்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு, 15 வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த கால வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி இந்த குரல் செய்தியை கேட்டோன்னு சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போறேன், எங்களுக்கு மாசம் அந்த குரல் செய்தி அப்புறம் தான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டா நீங்க கூட காசு கொடுப்பீங்க. உதவின்னு கேட்கும் போது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னு சரி கொடுத்தோம், ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமனு ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியார் பற்றி பேசினாலும் அவங்களுக்கு ஒரு சம்மன் இன்னைக்கு கொடுக்கறத ஒரு தகவல். அது புதுசிலையை வாங்கிக்கிற வேண்டியதான். அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அதுல அது ஒண்ணு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மறுபடி கொடுத்து சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளவு அவசரப்படுறாங்க. அதுக்காக மறுபடியும் வருது. ஒரு சும்மா அவங்க எங்ககிட்டயா மோதிரணி நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு. அதான் திரும்ப சொல்றேன், இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது, ஆட்சிகள் மாறி வருது, மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்றேன். தொகுதி மறுவரை அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்க பங்கேற்க, எந்த கட்சி கூட்டுது? இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கல, இல்ல அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்பவே எதிர்த்து அப்புறம் அப்ப பேசாம என்ன பண்ணீங்க? மறுபடியும் மத்திய அரசு மறுபடியும் சொல்லி இருக்காங்க மும்மொழி கொள்கை பிரச்சனை ஒன்று எடுத்திருக்காங்க. மும்மொழி கொள்கை இன்னைக்கு நேத்து இல்ல, அன்னையில இருந்து இருக்கு தம்பி. மும்மொழிங்கிறது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கொள்கை. இப்ப எங்கள் தமிழ் தேசியர்களின் கொள்கை ஒரு மொழி கொள்கை தான். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் பயிற்று மொழி, வழிபாட்டு மொழி, பண்பாட்டு மொழி, எல்லாமே ஆட்சி மொழி, அதிகார மொழி. எனக்கு மட்டும் இல்ல, அது ஆந்திராவுக்கு தெலுங்கு, கர்நாடகாவுக்கு கன்னடா, அப்படித்தான் இருக்கணும். தர்மம்னு ஒண்ணு, அது நியாயம்னு ஒண்ணு தானே. பயன்பாட்டு மொழியாக நாங்க ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம், அது எல்லாருமே வச்சுக்கலாம், அப்படிதான் நாங்க கொள்கை. இவங்களுக்கு தான் திராவிடர்களுக்கு இருமொழி, இந்தி தமிழ், அப்படி இங்கிலீஷ் தமிழ்ங்கிறாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்கட்டும், ஒரு தொடர்பு மொழியா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருக்கட்டும். எதுக்கு இருக்குன்னா